ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி வச்சு இந்த காளான் குழம்பு செஞ்சுருக்கிறேன். வாங்க இப்போ இந்த காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கடலெண்ணெய் 1.5 ஸ்பூன் விட்டுருக்குறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து கலந்து விடும்போதே நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்சி வச்சது. மல்லி, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நான் இது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் போய் பாருங்கள் அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு. அந்த மசாலா பொடி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மசாலா பொடி சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மசாலா பொடி சேர்த்து கலந்து விட்டது. நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு நம்ம 1 நிமிஷம் தேங்காய் துருவலோடு வதங்கினாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவு வதங்கினாவே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆறின பின்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே காளான் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் பட்டை காளான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த காளானை கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அலசி எடுத்து வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை. ஆறுந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கடுகு சேர்த்துக்குங்க. வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வரமிளகாய் கிள்ளாமல் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், இந்தளவு நம்மளுக்கு வதங்கினாவே போதும். இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் காளானெல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அப்போ தான் காளானில் நம்மளுக்கு நல்லா மசாலா பிடிச்சி வரும். மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். காளானை நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பொடி சேர்த்து வதக்கி விட்டுட்டு அப்புறமா அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது குழம்பு கொதித்து வரும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன்.
பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குது இந்த குழம்பு பார்க்குறக்கு. மசாலாவெல்லாம் கலந்த பின்னாடி இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூட, ஏன்னா வெங்காயத்துக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால அளவாக சேர்த்துக்கலாம். திரும்ப பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் நம்மளுக்கு காளான் குழம்பு ரெடி ஆயிரும். ஏன்னா காளான் நம்ம வதக்குனதுலேயே வதங்கி வந்துருச்சு. இந்தளவு கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் காளான் குழம்பு விட்டுக்குங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.